வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் கூட திமுக தோற்காது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். சட்டமன்ற தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துல 1-to-1 சந்திப்பு நடத்தி கருத்துக்களை கேட்டு வருகிறார். இன்றைய தினம் பரமத்தி வேலூர், பரமக்குடி மற்றும் கோவை மாவட்டத்தில் உள்ள கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து தனித்தனியாக கருத்துக்களை கேட்டறிந்தார். அப்போது நிர்வாகிகளிடம் எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது, மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பு அமைச்சரின் ஒத்துழைப்பு எவ்வாறு உள்ளது என்று முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். அதுபோல திமுக அரசுடைய சாதனைகளை பொதுமக்களிடம் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்ற கள நிலவரத்தையும் முதலமைச்சர் நிர்வாகிகளிடம் கேட்டிருப்பதாக தகவலாக இருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 10 மாதம் தான் இருக்கிறது என்பதால் அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் அதிக அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் ஒற்றுமையாக தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையத்துடைய சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் முதல்வரை சந்தித்து பேசும்போது கோவை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வெற்றி வாகை சூடும் வகையில களப்பணிகளை மேற்கொள்வோம் என்று தெரிவித்திருக்கார்கள். கோவையில கடந்த முறை ஒரு தொகுதியில் கூட திமுக வெற்றி பெறாத நிலையில் இந்த முறை ஒரு தொகுதியில் கூட தோல்வி அடைய மாட்டோம் என்று தெரிவித்திருக்கார்கள். தொடர்ந்து மற்ற சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடமும் மற்ற தொகுதியுடைய கள நிலவரத்தை கேட்டிருக்கிறார். உட்கட்சி விவகாரத்தை கேட்டிருக்கிறார். உட்கட்சி பிரச்சனைகளை கேட்டிருக்கிறார். பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியும் கடந்த முறை திமுக தோல்வியடைந்த தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியிலையும் தற்பொழுது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் பரமக்குடி திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் தற்போது அங்க இருக்கக்கூடிய கட்சி பணிகள் குறித்தெல்லாம் நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து கருத்துக்களை கேட்டிருக்கிறார். நன்றி கோகுல், விவரங்களுக்கு.